ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் கிளாஸஸ். இன்னைக்கு நடந்த செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ங்கிறது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்த கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல 2014 இருந்து 2025 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண முக்கியமான ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸை எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுது, அந்த ஸ்கீம்ஸோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அண்ட் இந்த டாப்பிக்ல 2025 எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இந்த டாபிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா நாம ஏன் இந்த டைம் பீரியட் எடுத்திருக்கோம் 2014 அண்ட் 2025னா 2014 தான் மோடி அவர்களோட கவர்மெண்ட்டுங்கிறது வந்துச்சு. ஸோ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த டைம் பீரியடை பற்றின ஸ்கீம்ஸ் தான் மேஜராக கேட்பாங்க. அதனால தான் இந்த டைம் பீரியடை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஆனால் இந்த டைம் பீரியடை சாராத ஒரு ஸ்கீம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2005 மன்மோகன் சிங் அவர்கள் பிஎம்ஆ இருக்கிறப்போ மன்மோகன் சிங் அவர்கள் பிஎம்ஆ இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேவா? இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது 2006 தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமை 2 அக்டோபர் 2009 பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய நேம்ல மாத்திருப்பாங்க. ஏன்னா அவர் வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பு. வில்லேஜ் இம்ப்ரூவ் ஆனாதான் கண்ட்ரி இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய மோட்டிவ். ஸோ அதனால அவரோட நேம்ல மாத்திருப்பாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டா மாத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா 2020 காலகட்டத்தில் கோவிட் சமயத்தில் நிறைய பேர் வேலை இழந்தப்போ அவங்களை காப்பாற்றினது இந்த ஒரு ஸ்கீம் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண சமயத்தில் 2006 200 வில்லேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்வேர்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய வில்லேஜஸை தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா இது ரூரல் டிஸ்ட்ரிக்ஸையுமே இதில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேவா? 2020 பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கிராமப்புறத்தில் உள்ளவங்களை வாழ வச்சது இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் கோவிட் சமயத்தில். ஓகேவா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 2023 அப்புறம் 2023 2025 காலகட்டத்தில் இந்த ஸ்கீம்ஸ்க்கு நிறைய அமௌண்ட் வேஜஸ் கேட்க டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதனுடைய அலாட்மெண்ட்டையும் பட்ஜெட்ல இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஒரு டாக் இருக்கு. இதனால நான் வச்சுக்கோங்க, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2006 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2005 ஆக்ட். அது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் கேரண்டி ஆக்ட்ங்கிறது இந்த தேதியில தான் நேம் சேஞ்ச் ஆகும். 20 கிடையாது, 2 அக்டோபர். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். முதல்ல ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கீம்ஸுக்கு என்னென்ற மீனிங்கை நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை வச்சே உங்களால் என்ன மினிஸ்ட்ரின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஸ்கீம் 1 ஜான் 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்கீம் என்னதுன்னா, இப்போ ஐஐடி எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஃபாரினில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஜேர்னல்ஸ் எல்லாம் அவங்களால வாங்கிக்கிட முடியும். ஏன்னா அது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்கள்ட்ட ஃபண்டு நிறையா இருக்கும். அதனால அவங்களால வாங்கிக்கிட முடியும். அதே இது Tier 2 Tier 3 இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அவங்களால அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்டிவ்ங்கிறது இருக்காது. அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்த ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணி ஒரே சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் எல்லா விதமான ஃபாரின் ஜேர்னல்ஸும் இருக்கும். அதை எல்லா கவர்மெண்ட் காலேஜஸுமே, அந்த கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜஸ் எல்லாத்துக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக என்னென்ன ரிசர்ச் ஜேர்னல்ஸ் தேவைப்படுதோ அதை எல்லாமே ஃப்ரீயாகவே படிச்சுக்கிட முடியும். இதோட மோட்டிவ், இந்த ஸ்கீமோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சை இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணுங்கிறது தான் இதனோட மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேவா? இது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஸ்டடீஸ் ரிலேட்டடானது. ஸ்டடீஸுங்கிறப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மினிஸ்ட்ரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜஸ்ட் நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷனை நோட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு இது என்னன்றது தெரிஞ்சிடும். அது ரிலேட்டடான மினிஸ்ட்ரியை நீங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கிட முடியும். உங்களுக்கு டிஃபிகல்ட்டிங்கிறது இருக்காது. அடுத்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. ஓகேவா? பிஎம் விஸ்வகர்மா யோஜனா சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அதாவது தையல் வேலை பார்க்குறவங்க, தச்சு வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங்ன்றதை கொடுப்பாங்க. ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புது டூல்ஸ் வாங்குறது, புது டெக்னாலஜி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டுங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதோட சேர்த்து இந்த ட்ரைனிங் பீரியடுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ஒரு 500 ரூபா பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டாகவும் கொடுப்பாங்க.
ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டூல்ஸ் வாங்குறதுக்கு, மாடர்ன் டூல்ஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலாட்ரல் ஃபீ 1,00,000 ரூபாய்க்கு லோனுமே அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அவங்களோட தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டில், ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில். இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலெலாம் இருக்கும், ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி, புது டூலு எப்படி யூஸ் பண்ணுறது, அவங்களுடைய பிஸ்னஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஸோ இந்த விஸ்வகர்மா யோஜனாங்கிறது முழுக்க முழுக்க சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய தச்சு வேலை பார்க்குறவங்க, கொல்லை வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கானது. ஸோ அப்போ அது வந்து ரொம்ப குறுகிய தொழில். ஸோ அதனால தான் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீமுங்கிறது வரும். 17 செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஸ்கீம் என்னென்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்னதுன்னா 1300 ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். மாடர்னைஸ் பண்ணுறதுங்கிறது என்னதுன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அதோட வசதிகள்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வசதி இம்ப்ரூவ் பண்ணுறது, நல்ல லைட்டிங் போட்டு கொடுக்கறது, நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டியை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் எக்ஸ்கலேட்டர்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஸ்டேஷனை இன்னும் பெருசாகிறது. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்துலேயே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியையும் இது பண்ணுறது, பக்கத்தில் பஸ் ஸ்டாப்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், ஈஸி கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த அமீர் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமுங்கிறது. ஆல்ரெடி இதில் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. 16 February 2023 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பிஎம் இ பஸ் சேவா. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 16 August 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் என்னதுன்னா இதிலே இருக்குது இ பஸ். ஸோ 169 சிட்டியை சூஸ் பண்ணி அதில் 10,000 இ பஸ்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த இ பஸ்ஸுங்கிறது Tier 2 Tier 3 சிட்டிஸில் கனெக்டிவிட்டி இருக்காத ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் பஸ் இருக்காதுல்ல, அந்த மாதிரியான இடத்த மெயின் மோட்டிவாக வச்சு இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன மாடல்னா பிபிபி, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலுங்கிற மாதிரி. இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்ட்டு இந்த Tier 2 Tier 3 சிட்டிக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கும். இந்த கனெக்டிவிட்டினால அவங்களுடைய வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான் இதோடைய மெயின் மோட்டிவ்ங்கிறது இந்த ஸ்கீமோட மோட்டிவ். ஓகேவா? இ பஸ்ஸு. ஸோ இ பஸ்ஸுங்கிறது Tier 2 Tier 3 சிட்டிக்கு தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அர்பன் அஃபைர்ஸ், ஓகேவா, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபைர்ஸ் தான் இந்த மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் பஸ் டிப்போட்டு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறைய பேர் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாமே இதோடைய மெயின் மோட்டிவ்ங்கிறது. ஓகேவா? அடுத்தது மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ சேவிங் வந்துட்டு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1 April 2023 தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் என்னன்னா முழுக்க முழுக்க விமென்ஸ்க்கானது. விமன் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது என்னன்னா உங்களோட பணத்தை நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்டை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதாவது 7.5% 2 வருஷத்துக்கு வந்து தருவாங்க. இந்த 2 வருஷம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மொதல் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் 40% அமௌண்ட்டை நீங்கள் பெனால்ட்டியே கொடுக்காம வித்ட்ரா பண்ணிக்கிட முடியும். இது முழுக்க முழுக்க பெண்கள் இடையே பார்த்தீங்கன்னா சேவிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், சின்ன சின்ன சேவிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து, இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுத்து 40% அமௌண்ட்டை பெனால்ட்டி எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிட முடியும். இந்த மாதிரியான இதுதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஸோ மகிழா சேவிங் ஸ்கீமு, சேவிங்னாலே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வரும். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கானது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா. ஓகேவா? 7% இன்ட்ரெஸ்ட். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 10th லெவல் ஆஃப் த எக்ஸாம்ஸில் இதெல்லாம் மெயினாக கேட்க மாட்டாங்க. என்ன ஸ்கீம் யார் லான்ச் பண்ணாங்கிறது தான். மற்ற எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ரயில்வேல வந்து என்டிபிசியை டார்கெட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மெயினாக கட்டாயமாக நோட் பண்ணிக்கிடணும். ஓகேவா? அடுத்து அக்னி பாரத் ஸ்கீம். அக்னிபாத் ஸ்கீம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் டைம் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு ஆல்ரெடி எடுப்பாங்க. அது எடுத்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு லம்ப் சம் அமௌண்ட், அதாவது ஒரு 11.71 லட்சம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேவா நிதிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 25% மக்களை மட்டும்தான். 100 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதில் 25% மக்களை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம்லேயே வச்சுப்பாங்க. டிஃபென்ஸ்லேயே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட் இந்த சேவா நிதி கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 17.5 21 வயசுக்குள்ளவங்க தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். இது ஒரு டிஃபென்ஸில் நான் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேங்கிறதுக்கான ஸ்கீம். இது மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீமே. அக்னிபத் ஸ்கீமே இவ்வளோ நேரம் டிஃபென்ஸ் வச்சு தான் பேசுகிறோம். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். 14th June 2022 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் லான்ச் பண்ணுறவங்கள அக்னி வீர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிஎம் போஷன் சக்தி நிர்மான், ஃபார்மலி பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம். ஓகேவா? ஸோ மதிய உணவு திட்டம், போஷன் மதிய உணவு திட்டம்ங்கிறது எங்கே போடுவாங்க? ஸ்கூலில் தான் போடுவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது. 29th September 21 இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை ரீபிராண்ட் பண்ணது
பிஎம் போஷன் சக்தி நிர்மான்னு ரீபிராண்ட் பண்ணது இந்த இயர். ஓகேவா, இந்த டைம் பீரியட். ஸோ மதிய உணவு திட்டம் தமிழ்நாடை தவிர, தமிழ்நாட்டுக்காரங்களை தவிர்த்து வேற யாருக்கும் அவ்வளவா அந்த அளவுக்கு நாலேஜ் நம்மளுக்கு தேவையில்லே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதிய உணவு திட்டம்ங்கிறது. மதிய உணவு திட்டம்ங்கிறது மெயினா இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீ பிரைமரி சில்ட்ரன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்குமே மதிய உணவு திட்டம்ன்றது கொடுக்குறாங்க. இதோட மோட்டிவ்ங்கிறது 2 மோட்டிவ் தான். ஒன்னு, அந்த அந்த அவங்களுக்கு நியூட்ரிஷனை பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்கள பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது 2வது மோட்டிவ் தான், மிக முக்கிய மோட்டிவ். அதான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்கிறதுக்கான காரணமாக இருந்த மோட்டிவும் கூட. நம்ம டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவங்களோட ஸ்கூலுக்கு வர்ற அந்த இதுங்கிறது அதிகமாகும். அதனால அவங்க படித்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொலைநோக்கு பார்வையில் இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால நாளைக்கே அவங்க ஃபினான்ஷியல் இது இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு கிடையாது. இப்படி பண்ண அவங்க இன்னும் நல்லா படிப்பாங்க, இன்னும் நிறைய நாள் படிப்பாங்க. அதனால அவங்களோட வாழ்வாதாரங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இதான் இதோடைய மெயின் மோட்டிவ்ங்கிறது. ஓகேவா, 1 to 8ங்கிறப்போ சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைகளுக்கு தான் நியூட்ரிஷனுங்கிறது அதிகமாக தேவை. ஆனால் அந்த டைமில் நியூட்ரிஷன் கரெக்டாக கொடுத்தா தான் அவங்களுடைய ஹெல்த்துங்கிறது நல்லா இருக்கும். அடுத்து பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பர் நிதி ஸ்கீம். ஓகேவா, பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்வநிதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அர்பனில் தானே இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க, அர்பன் அஃபேர்ஸ். இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது 1 ஜூன் 2020. இந்த ஸ்கீம் என்னதுன்னா கோவிட் சமயத்தில், ஓகேவா, அதாவது கோவிட் சமயத்தில் நிறைய ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸே மொத்தமாக போயிருக்கும், வாழ்வாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க திரும்பவும் தன்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக 10,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாமல். 12 மாசத்துல ரீபே பண்ணிக்கலாம். ரெகுலராக ரீபே பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்பேக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் லோன் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய லோன் 20,000 ரூபாய், அதுக்கப்புறம் 50,000 ரூபாய், இந்த மாதிரி லோன் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்கீம்ங்கிறது ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இந்த முழுக்க இந்த ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பர் நிதி ஸ்கீம்ங்கிறது கோவிட் சமயத்தில் வாழ்வாதாரத்தை இழந்த அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் திரும்பவும் தங்களுடைய பிஸ்னஸை ஆரம்பித்து தங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு லோன் ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீமுங்கிறது. ஓகேவா, ஸோ இதை கரெக்டாக பே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபர்தராக கரெக்டாக ரீபே பண்ணிட்டே இருக்காங்கன்னா பேங்க் மாதிரியே அவங்களுக்கு ஃபர்தர் லோனுக்குமே எலிஜிபிளாக வந்து இருப்பாங்க. அடுத்தது ஸ்டார் ஸ்கீம், அதாவது ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட் ஃபார் த ஸ்டேட்ஸ். ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன்றதுக்கு தான் நிறைய டைம் ஸ்டார்ன்றதான் கொடுப்பாங்க ஸ்டார் ஸ்கீமு. ஸோ ஸ்டார் ஸ்கீம் ஃபியூச்சர் எல்லாருமே ஸ்டார் ஆக்குறது யாரு? டீச்சர்ஸ் எங்கே இருப்பாங்க? எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அதனால அங்கே இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 14 அக்டோபர் 2020 வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு ஸ்கீமுக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் என்னன்னா, இந்த ஸ்கீம் மூலமாக டீச்சர்ஸை லேட்டஸ்ட் டெக்னிக் படி அவங்களோட டீச்சர்ஸோட அந்த எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறப்போ அந்த ஸ்கூலையும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ த ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ரிசல்ட்டுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்படி ரிசல்ட்டை காமிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு இன்னும் நிறைய ஃபண்டிங்னு கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. இதுதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஸ்டாரை உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் ஒழுங்காக கரெக்டான நாலேஜாக வந்து இருக்கணும். கரெக்டாக ஸோ டீச்சர் வந்து கரெக்டான நாலேஜை அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கூலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு இன்னும் நிறையா ஃபண்டிங்ன்றதை தருவாங்க. ஓகேவா, ஸோ டீச்சர்ஸோட ட்ரைனிங்கு, ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், லேர்னிங் அசஸ்மெண்ட் அண்ட் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸு இதெல்லாமே. அடுத்தது ஸ்வமித்வா சர்வே வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ் டெக்னாலஜி இன் அ வில்லேஜ் ஏரியா. அதாவது இந்த ஸ்வமித்வாங்கிற இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 64 லட்சம் ப்ராப்பர்ட்டி கார்டை வந்து கொடுத்துருப்பாரு. இந்த ஸ்வமித்வா சிஸ்டம்ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராமம் இருக்கா, கிராமத்தில் கட்டாயமாக நிலத்தகராறுகள் இருக்கும். ஏன்னாலும் இது அவங்கள்ட்ட ப்ராப்பரான தாத்தா பாட்டி முன்னோர்கள் காலத்துல இருந்து அந்த லேண்ட் இருக்கும், அவங்கள்ட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்டுங்கிறது இருக்காது. அதனால இந்த ஸ்கீம் என்ன பண்ணுவாங்கன்னா வில்லேஜஸ்ல ட்ரோன் மூலமா அந்த வில்லேஜஸை மேப்பிங் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான இடம் இருக்கு, அவங்களோட லேண்டோட பவுண்டரி என்ன இருக்கு, இந்த மாதிரி ட்ரோன் மூலமா லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரோன் மூலமா பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்க லேண்டோடைய ப்ராப்பர்ட்டி, இதுதான் உங்க லேண்டோட அளவு அப்படின்னு ஒரு பட்டா கொடுக்குற ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 64 லட்சம் ப்ராப்பர்ட்டி கார்டுங்கிறது இஷ்யூ பண்ணாரு. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வில்லேஜ்னா பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரிக்கில் வரும். 24 ஏப்ரல் 2020 இதை லான்ச் பண்ணது. ஓகேவா, ஸோ ட்ரோன் மூலமாக மேப்பிங் பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டி கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி கார்டு இஷ்யூ பண்ணால் இப்போ கிராமப்புறத்தில் இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, ஓன் ஹவுஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த பத்திரம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் லோன் வாங்கிக்கிட முடியும். இதே கிராமப்புறத்தில் ஏதாவது தேவை இருக்குது லோன் எடுக்கணும்னா
பத்திரம் கொண்டு வாங்க. அவங்கள்ட்ட பத்திரம் இல்லைன்னா இதன் மூலமா இந்த ஸ்கீம் மூலமா பத்திரம் கிடைக்கும். பத்திரம் கிடைச்சி அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும். அந்த டாக்குமெண்ட் வச்சு அவங்களால லோன் வாங்கிக்கிட முடியும். அவங்களுடைய ஃபியூச்சர் இதுக்கு அவங்களால அதை யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா. அடுத்தது கரீப் கல்யாண் ரோஜ்கர் யோஜனா. ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 125 நாள் வேலை திட்டம்ங்கிற மாதிரி. அதாவது இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா தெரியும் 20 ஜூன் 2020. இது என்னன்னா கோவிட் சமயத்தில் நிறைய பேர் தமிழ்நாட்டில் வேலை பார்த்த நிறைய பேர் அவங்க ஊருக்கு போயிருப்பாங்களா, அவங்க ஊருக்கு போயிருக்கிறப்போ இங்கே தான் வேலை பார்த்துருப்பாங்க. அங்கே வேலையிலேருந்து தான் இங்கே வராங்க. அப்போ அங்கே வேலை இல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்களே, அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு 125 நாள் வேலை திட்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வேலை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறது, கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி மரங்கள் நடுறது, அந்த ஒரு மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்கா, அதே மாதிரியான வேலைகள் இதில் இருக்கும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் இதை பார்த்துக்கிறது. ஸோ 50,000 கோடி பார்த்தீங்கன்னா இதுக்கு இது வந்து பண்ணியிருந்தாங்க அந்த குறிப்பிட்ட இதுக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பாதா யோஜனா. மத்ஸ்ய அவதாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, பெருமாளோட அவதாரத்தில். ஸோ மீன் அவதாரம். ஸோ இது ஃபிஷரி ரிலேட்டடான ஃபிஷரி ரிலேட்டடான இது 10th செப்டம்பர் 2020 வந்து இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவிங்கிறது மீனவ மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் பெரிய லெவலில் அவங்க போகிறதுக்கான தான் இந்த ஒரு ஸ்கீம். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் மூலமாக ஃபண்டு வாங்கி இப்போ ஏதாவது ஃபிஷரி இது பண்ணிட்டு இருக்காங்க, மீன் இது பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கிரியேட் பண்ணலாம். யூனிட் கிரியேட் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னும் நிறைய நாளுக்கு அதை பிஸ்னஸ் பண்ணலாமா, அடுத்தது இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, இது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரங்கிறது இம்ப்ரூவ் ஆகுமா. இதுதான் இந்த ஸ்கீமோட மோட்டிவ்ங்கிறது. 55 லட்சம் ஜாப்பை வந்து கிரியேட் பண்ணணுங்கிறது. அதாவது அதுதான் இந்த ஜாப்போட ஒரு கீ ஃபீச்சரு. அதுக்கப்புறம் ஃபிஷர்ஸோட மீனவர்களோட இன்கம்மை இன்னும் டபுள் பண்ணணும். ஏன்னா ஒரு லோன் வாங்குறாங்க, லோன் வாங்கி அதுக்கப்புறமா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கட்டுறாங்க, அது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்ங்கிற மாதிரி தானே. இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பெரிய பெரிய குவாலிட்டியில், இன்னும் பெரிய பெரிய டெக்னாலஜி இல்லைன்னா பெரிய பெரிய டூல்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். அதான் இந்த ஸ்கீமோட மோட்டிவ்ன்றது. ஓகேவா. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அடுத்தது பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி. ஓகேவா. பிஎம் கிஷன் சொல்லும். ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா கிசான்னாலே ஜாம்னா வச்சுக்கோங்க. ஜாம் வந்து ஃபார்மர். ஓகேவா. ஸோ அக்ரிகல்ச்சர், இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியோட ரிலேட் ஆனது. இந்த ஸ்கீமில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இன்கம் பே பண்ணுற மாதிரி. அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே லேண்ட் இருக்குது, நீங்கள் விவசாயம் தான் பண்ண போகிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட பணம் இல்லை. அப்போ இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா 6,000 ரூபா, இந்த 6,000 ரூபாவை 3ஆக பிரிச்சுருவாங்க. 2,000 ரூபா 2,000 ரூபா 2,000 ரூபான்னு. ஸோ ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல இந்த அமௌண்ட்டுங்கிறது 4 மாதம் இன்டர்வெல்ல. ஓகேவா. 4 மாதத்து இன்டர்வெல்ல உங்களுக்கு இந்த 2,000 ரூபா 2,000 ரூபா வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு சின்ன நிலம் இருக்குது, மாதம் 2,000 ரூபா வருதுன்னா 4 மாதத்துக்கு ஒரு டைம் 2,000 ரூபா வருதுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களால் என்ன பண்ணலாம், விதை வாங்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது பொருள் வாங்கணும், விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை அடைக்க யூஸ் பண்ணிக்கலாமா, அதுதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா. ப்ரொவைட் டைரக்ட் இன்கம் சப்போர்ட் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர், என்ஷூர் ஃபினான்ஷியல் நீட் அண்ட் மீட் த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ், அது சார்ந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதினா பணம், கிசானு ஸோ விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமு. ஓகேவா. 6,000 ரூபா 4 மாதத்துக்கு ஒரு டைம், 2,000 ரூபா 2,000 ரூபா டைரெக்டாக பெனிஃபிஷியருக்கே போய் சேரும் இந்த பணம். ஓகேவா. இதை மறந்துடாதீங்க. ஓகே. அடுத்தது ஜல் ஜீவன் மிஷன். ஜலம்னா என்னது, தண்ணி. ஸோ வாட்டர் மினிஸ்ட்ரி கீழே வரும், ஜல் மினிஸ்ட்ரி கீழே வரும். 15th ஆகஸ்ட் 2019 இது ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்கள் இருக்கா, கிராமங்களுக்கு வாட்டருங்கிறது ரொம்ப தூரம் போய் தான் தண்ணியை வந்து கொண்டு வருவாங்க. கரெக்டாக சானிடேஷன் கமிட்டி டு மேனேஜ் வாட்டர் ஸோ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தூரமாக நம்ம ட்ராவல் பண்ணி தான் போய் தண்ணியை கொடுக்குறோம். அந்த இதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு டிரெக்டாக தண்ணியை கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஸோ அந்த கிராமப்புற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து டேப் மூலமாக தண்ணியை வர வைக்கிறதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். எல்லா வீட்டையுமே வந்து பைப் மூலமாக கனெக்ட் பண்ணுறது தண்ணீர். ஸோ இதன் மூலமாக அவங்களோட டைம் சேவ் ஆகும். இந்த ஸ்கீம் வந்து 2024 எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைனை கொடுக்கணுங்கிறது. ஆனால் 2028 இப்போ டார்கெட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ ஜல் ஜீவன் மிஷன் இதோடைய புது டார்கெட் இயர் பார்த்தீங்கன்னா 2028. அந்த இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த டேப் வாட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணணுங்கிறது வில்லேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த மழை நீரை எப்படி சேமிக்கிறது, எப்படி கிரவுண்ட் வாட்டர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுலேயுமே இந்த ஸ்கீமுங்கிறது இன்வால்வ் ஆகும். ஓகேவா. அடுத்தது அட்டல் புஜல் யோஜனா. ஓகேவா. அப்படின்ற இந்த ஸ்கீம்
இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி வாட்டர் மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து வரும். இந்த ஸ்கீம் என்னன்னா சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரோட லெவலுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரியான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவலை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ரெயின் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வில்லேஜ் அந்த விவசாயம் பண்ணுறாங்கன்னா அதில் எப்படி தண்ணி கம்மியாக தேவைப்படக்கூடிய அந்த விவசாய பயிர்களை விளைவிச்சு இது பண்ணுறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? அடல் புஜல் யோஜனாங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வரும், வாட்டர் மினிஸ்ட்ரி கீழே 25 டிசம்பர் 2019 தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிஎம் குஷும் ஸ்கீம், அதாவது கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தம் மகாபியான். ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சோலாருக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. டீசல் வச்சு மோட்டார் ரன் பண்ணி அந்த இது இருக்கா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இது பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சோலார் சிஸ்டத்தை நம்பி இது பண்ணுறது, சோலார் பம்ப் யூஸ் பண்ணுறது, சின்ன சோலார் பிளான்ட் இது பண்ணி தனக்கு தேவையான கரண்டை உற்பத்தி பண்ணிக்கிறது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். இதுதான் இந்த ஸ்கீமோட மோட்டிவ்ங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க சோலார், ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அந்த மினிஸ்ட்ரி கீழே இது வரும். 19th March 2019 வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட், சின்ன சோலார் பிளான்ட்டுங்கிற மாதிரி உருவாக்கிக்கிட்டு அதன் மூலமாக கரண்ட்டை தயாரித்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா கரண்ட் வர்றப்போ அதை சேல் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூவை ஜெனரேட் பண்ணுறது இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 60% சப்சிடி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஓகேவா? 30% பேங்க் லோன் வாங்கிக்கலாம், 10% அந்த ஃபார்மர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாவே போதும். இந்த ஸ்கீமில் அவங்களால அந்த சோலார் இதுக்கு வந்து இது பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம். அடுத்தது பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தன், February 15, 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது என்னன்னா அன்ஆர்கனைஸ்டு இடத்துல வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அதாவது கட்டிட தொழில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிக்ஷா இழுக்கிறவங்க, ரிக்ஷா அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு பென்ஷனுங்கிறது கிடையாது. ஸோ இந்த ஸ்கீமில் என்னன்னா நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தா போதும். நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு 100 ரூபா தரும். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷனாக அந்த மாதத்துக்கு 200 ரூபான்றது இருக்கும். 60 வயசு ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா பார்த்தீங்கன்னா மந்த்லி பென்ஷனாக வந்து இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதை இன்வால்வ் ஆகிக்கலாம். 55 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் மந்த்லி அமௌண்ட்டாக கொடுக்கணும். இதில் பாதி அமௌண்ட்டுங்கிறது கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து தரும். ஓகேவா? நீங்கள் போடுறதுல ஈக்குவல் அமௌண்ட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்தே பாரத் ட்ரெயின் சிஸ்டம் ஸ்கீம். ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது வெளிநாட்டுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ட்ரெயினை ஜப்பானில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை டார்கெட் வச்சு தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயினுங்கிறது ட்ரெயினு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்குள்ளே வரக்கூடியது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறோம். பக்கத்து ஸ்டேட்ஸோ சிட்டியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறதுக்கு, டைமை சேவ் பண்ணுறது தான் இதோட மெயின் மோட்டிவாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சிஸ்டமாக இருக்கும். சிசிடிவி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்குரிய டெக்னாலஜிஸு, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை தர்றது அண்ட் டைம் சேவிங் தான் இந்த வந்தே பாரத் சிஸ்டம்ங்கிறது. ஓகேவா? ஸோ இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இயருங்கிறது 15th February 2019. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம் அன்னதாதா ஐ சன்ரக்ஷன் அபியான். ஓகேவா? பிஎம் ஆஷா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வாய்க்குள்ளேயும் நுழையாது. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது என்னன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று ஒரு விலை வந்து வச்சுருப்பாங்க எல்லா கிராப்ஸுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸுங்கிறது. ஒரு வேளை இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கீழே அந்த பொருளோட விலை போகுதுன்னா அந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஒரு ஸ்கீமுங்கிறது. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணால் கவர்மெண்ட் உள்ளே நுழைஞ்சி விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு இதை பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு வந்து ஒரு குவிண்டால் பார்த்தீங்கன்னா 6000 ரூபான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் வந்து 5000 ரூபா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் தலையிட்டு விவசாயிகள் அந்த இதை பாதிக்காத அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட 6000 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கிக்கணும், அது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இது ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டாக்கி ஸ்கீம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். எஸ், இங்கே இருக்குது பிஎஸ்எஸ் ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விவசாயிகள் அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதை விட கீழே போகக்கூடாது, விவசாயிகள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறையா ஸ்கீம்ஸ் மூலமாக இந்த ஸ்கீமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் ஒன்று 6000 ரூபாய்க்கு போகக்கூடிய விலை இப்போ 5000 ரூபாய்க்கு கீழே குறைஞ்சிட்டு. இதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்கள்கிட்ட 6000 ரூபாய்க்கு வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா நீ 5000 ரூபாய்க்கு விற்றுக்கோ, அந்த 1000 ரூபாவை நான் காம்பன்சேட் பண்ணுறேன். ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட், அது இதுக்கு பேர். ஓகேவா? அடுத்தது ப்ரைவேட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஸ்டாக்கிஸ்ட்
ஸ்கீம். அதாவது இதில் என்னன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வந்து அந்த மினிமம் சப்போர்ட்டுக்கு ப்ரைஸே வாங்கிக்கிட்டு ஃபார்மர்ஸை காப்பாற்றி விடும். ஓகேவா, இதுதான் இந்த ஸ்கீமோட இது. ஓகேவா, ஸோ அன்னதானம், சாப்பாடு போடுற விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீமு. ஸோ அன்னதானம் அக்ரிகல்ச்சர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது ஆயுஷ்மான் பாரத். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் தான் இன்னைக்கு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க செலெக்ஷன் போஸ்ட் 2025 எக்ஸாம்ஸில். ஓகேவா, ஆயுஷ்மான் பாரத்ங்கிறது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஆரோக்கியமே ஆயுஷ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடலோட ரிலேட் ஆனது. ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஹெல்த்தோட ரிலேட் ஆனது. ஓகேவா, இதில் என்னன்னா ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க தெரியுமா, அந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபா பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸாக வந்து இருக்கும். ஓகேவா, நீங்கள் இந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் 5 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் மருத்துவங்கன்றதை எடுத்துக்கிட முடியும். ஓகேவா, இதுதான் இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்டுங்கிறது. ஃப்ரீயாக இருக்கட்டும், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்கணும், எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிடுவாங்க. அது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் பெனிஃபிட்டுங்கிறது ஆகிருக்க முடியும். ஓகேவா, அடுத்தது சமக்ரா சிக்ஷா யோஜனா. சிக்ஷானா படிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ரிலேட் ஆனது 24 மே 2018 பார்த்தீங்கன்னா இது வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர்ஸ் எஜுகேஷன், இந்த எல்லா ஸ்கீமும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஸ்கீமுங்கிறது ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸ்கூலை இம்ப்ரூவ் பண்ணுறப்போ நியூ டெக்னாலஜிஸை இன்வால்வ் பண்ணுறது, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, ஸ்மார்ட் லைப்ரரி, இது பண்ணுறது, டீச்சர்ஸ்க்கு நியூ டெக்னாலஜிஸ்லாம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது, ஸ்பெஷல் ஃபோக்கஸு SC/ST கேர்ள்ஸுக்கு இது பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமோட இது. ஓகேவா, ஸோ சமக்ரா சிக்ஷா அபியானுங்கிறது ஸ்கூலோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் SC/ST கேர்ள்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இது பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகரன். ஓகேவா, இந்த ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகரன். ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது என்னன்னா மைனாரிட்டி மக்கள் இருக்காங்களா, பேக்வேர்டு ஏரியாஸில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய லார்ஜ் நம்பராக இருப்பாங்கல்ல, பெரும்பான்மையாக அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கட்டி கொடுக்குறது, ஐடி இதாக இருக்கட்டும், இதெல்லாமே கட்டி கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுங்கிறது. ஸோ மைனாரிட்டி அஃபேர்ஸ் கீழே இந்த ஸ்கீம்ன்றது வரும். 2018 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம். அடுத்தது ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான். இது பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆட்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஃபண்டிங்ஸ் கொடுத்து அந்த கிராமப்புறத்தை மேம்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் கீழே இந்த இதுங்கிறது வரும். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம், ஏன்னா பஞ்சாயத்து ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்கீமுங்கிறதுனால, வில்லேஜ் ரிலேட்டடாக 24 ஏப்ரல் 2018 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, முழுக்க கிராமப்புற சுயாட்சி அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ன்றது இருக்கும். வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கீம். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா, அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு 1000 crores பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் கொடுத்து ரிசர்ச்சாக இருக்கட்டும், அந்த காலேஜஸை யூனிவர்சிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணி உலக லெவலில் இருக்கக்கூடிய டாப் 500 யூனிவர்சிட்டிஸில் ரேங்க் வாங்க வைக்கணுங்கிறது தான் இந்த ஒரு ஸ்கீமுங்கிறது. ஸோ இந்த ஸ்கீமுங்கிறது எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து வரும். ஓகேவா, கேலோ இந்தியா ப்ரோக்ராம், அதாவது கேலோ இந்தியா கேம்ஸுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க. 2018 லான்ச் பண்ணாங்க. 2018 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 டைம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2024 வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்னதுன்னா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப்ன்றது கொடுப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் ட்ரைனிங்கிறதுக்காக, இன்னும் அவங்க விளையாட்டில் முன்னேறணுங்கிறதுக்காக. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிறைய டைமில் வின் பண்ணது யாருன்றது கேட்டிங்கன்னா 7 இந்த 7 இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டைம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது 2 டைம், அந்த 2 டைம் இவங்க விட்டதுப்போ யார் வந்திருப்பாங்கன்னா ஹரியானா வந்திருப்பாங்க. ஓகேவா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ 7ல் 5 டைம் மகாராஷ்டிரா தான் அதிகமான மெடல்ஸை வந்து வின் பண்ணியிருக்கோம். 2வது இடம் பார்த்தீங்கன்னா ஹரியானாக்குங்கிறது கிடச்சிருக்கும். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் எங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும், எக்ஸாமில் அது இம்பார்ட்டன்ட். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கேபிட்டல் டெல்லியில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 2019 நிறைய மெடல் வாங்குற மகாராஷ்டிராவில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, மகாராஷ்டிரா. ஸோ அதுக்கப்புறம் 2020 அசாமில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 2021 ஹரியானா, 2023 மத்திய பிரதேஷ், 24 தமிழ்நாடு, 2025 பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க.
இந்த ஆர்டரில் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்டரில் தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. தேர்டு கேலோ இண்டியா எப்போ கண்டக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டிஎம்கே மாதிரி டிஎம்ஏ நான் வச்சுக்கோங்க. டெல்லி மகாராஷ்டிரா எக்ஸாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்இஎம்டி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரியானா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பீகார். ஓகேவா? டிஎம்ஏ ஹெச்எம்டி பி. ஓகேவா? டெல்லி, மகாராஷ்டிரா, அசாமு, ஹரியானா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, பீகார். ஓகேவா? தென் பிரதான் மந்திரி சகஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனா. அதாவது இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பிஜ்லினா கரண்ட். ஓகேவா? ஸோ கரண்ட் எப்பவுமே பவருக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான் இதை இது பண்ணியிருப்பாங்க. 25 செப்டம்பர் 2017 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளையுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணும். ஏன்னா கிராமப்புறங்களில் அந்தளவுக்கு கரண்ட் வசதி இல்லாத இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக கரண்ட் கம்பம் போடுறது, அதில் எல்லா வீடையுமே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மூலமாக கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது அம்ப்ரெல்லா கிருஷ்ணோட்டி ஸ்கீம் யோஜனா. ஆக்சுவலாக இந்த யோஜனாங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர்ஸ் வந்து இருப்பாங்க. ஃபார்மர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயிரிட்டு நிறைய இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா சாயிலை வந்து டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா புது அந்த மிஷினரிஸை இது பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அந்த மார்க்கெட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. அதனால விவசாயிகள் நிறைய பணங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். ஒரு அம்பர்லா ஸ்கீம். ஓகேவா? அதை பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன் யோஜனா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமுங்கிறது என்னதுன்றதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க தெரியுமா, அதில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 தவணையாக 5000 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை அவங்களால வாங்கிக்கிட முடியும். அண்டு பக்கத்தில் உள்ள அங்கன்வாடியில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்ன்றதை பண்ணுவாங்க. ஓகேவா? 1 Jan 2017 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. ஸோ மாத்ரு வந்தனா மாத்திரை வாங்கணும் குழந்தைகளுக்கு மெடிசன் இது பண்ணுவாங்களா. ஸோ விமன் சைல்டு அந்த மினிஸ்ட்ரி கீழே வரும். ப்ரெக்னென்ட் விமனுக்கு 5000 rupees 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து தருவாங்க. ஓகேவா? அடுத்தது ப்ரமோஷன் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அவேர்னஸ். அதாவது கடைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டை இம்போஸ் பண்ணுறது இந்த சென்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்டை வாங்க வைக்கிறது. ஸோ இதன் ஆன்லைன் பேமெண்ட் வாங்குறது த்ரூ அங்கேயே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான கேம்பெயினுமே பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமுங்கிறது. எல்லாரையுமே ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு தூண்டி விடுறது தான் இந்த ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடிக்குள்ளே வரும், எலக்ட்ரானிக் அண்ட் ஐடிக்குள்ளே வரும். 2016 இது பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் அதோடைய அவேர்னஸ் பேர்லேயே இருக்குது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்றதுனா இன்னுமே கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விறகுல தான் அடுப்பு இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படுது. இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கக்கூடிய விமென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்து வாங்கிக்கலாம், சிலிண்டர் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக எரிக்கிறதுங்கிறது பாதுகாக்கப்படும். ஓகேவா? அதனால பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ உஜாலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டாங்கன்னா துணி துவைக்க வந்துடலாமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பிஜி ஸ்டவ். அடுத்தது உதே தேஷ்கா ஆம் நாக்ரி. உதான் ஸ்கீமுங்கிறது நீங்கள் சூரரை போட்ட படம் இருக்குல்ல, அந்த ஸ்கீம் தான். ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்கும், மக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள சிட்டிஸுக்குமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு கொண்டு வரணும். சின்ன சின்ன கைவிடப்பட்ட ஏர்போர்ட்டெலாம் இன்னும் திரும்ப கொண்டு வர்றது, சின்ன சின்ன ஃப்ளைட்ஸில் இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறதா, அதான் இந்த ஸ்கீமும். ஓகேவா? ஒரு சிட்டிக்கு 12 மணி நேரத்தில் போக வேண்டிய ட்ராவல் இருக்குன்னா அதை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சுன்னா டைம் சேவ் தானே. Tier 2 3 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதான் உதானுங்கிறது. உதான் ஃப்ளைட் நான் வச்சுக்கோங்க. சூரியரிப்பூட்டோட ஹிந்தி ரீமேக்கே உதான் தான் அதோட பேர். ஓகேவா? சிவில் ஏவியேஷன். தென் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த ஃபசல் பீமா யோஜனாங்கிறது என்னன்னா கிராப்ஸ்கோட இன்சூரன்ஸு. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க, அந்த பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தினால இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நோய் பாதிக்கப்பட்டதுனால மொத்தமாக போயிட்டுனா அது வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸில் கவர் ஆயிடும். அதான் இந்த ஃபசல் பீமா யோஜனா. ஓகேவா? பீமர் வந்து காப்பாற்றுற மாதிரி. ஸோ இதில் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 2% காரிஃப் பயிருக்கு, 1% ராபி பயிருக்கு, 5% பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பணப்பயிர்கள் அந்த இதுக்கு. ஓகேவா? இதன் மூலமாக பாதிக்கப்பட்டப்போ இன்சூரன்ஸ் எல்லாமே இதுலேயே வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா விமனும் SC ST ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க தெரியுமா,
அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? இந்த ஸ்கீம் மூலமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10ல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த லோன்ன்றதை கொடுப்பாங்க. இந்த லோன் வந்து பிரான்ச்சஸில் ஒரு எஸ்சி எஸ்டி ஒரு விமனுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒன்று. ஓகேவா? இதன் மூலமாக அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கீம் மூலமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு மென்டர்ஷிப் எடுத்துக்கிட்டு லோன் வாங்கி அவங்களோட பிஸ்னஸை கண்டக்ட் பண்ண முடியும், தொடங்க முடியும். இதான் ஸ்டாண்ட் அப்புங்கிறது விமன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்தது நேஷனல் ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட் ஹைட்ரோ வாட்டரு. ஸோ ஜல்சக்தி கீழே தான் வரும். 6 ஏப்ரல் 2016 வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் மோட்டிவ்ங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸை இது பண்ணி பக்கத்தில் ரிவர்ஸ் அண்ட் வாட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துல சென்சார்ஸை இது பண்ணி வாட்டரோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அண்ட் கிரவுண்ட் லெவல் வாட்டரோடைய லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? அடுத்த ஸ்டார்ட் அப் இந்தியா. இளைஞர்கள் எல்லாமே ஐடியா வச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஹாலிடே டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஃபண்டு இதை அலாட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த ஒரு ஸ்கீமுங்கிறது. தொழில் ஆரம்பிக்கிறத தூண்டுறது தான் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீமுங்கிறது. நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கன்றாங்கல்ல, ஸோ அது வந்து இதோட ரிலேட் ஆனது தான். ஓகேவா? ஸோ லீகல் ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கப்புறம் டாக்ஸோட இதில் பெனிஃபிட்டை கொடுக்கறது, ஃப்ரீ கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபண்டிங்ஸ் இது பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமோடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறது. ரொம்பவும் முக்கியமான ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ன்றது. தொழில் தொடங்குறது யங்ஸ்டர்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம். தொழிலுங்கிறப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே தானே வரும், அதனால் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம். தென் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சயா யோஜனா. ஓகேவா? பிஎம்கேசி. இந்த ஸ்கீமுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட ரிசோர்ஸை எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. அதாவது சொட்டு நீர் பாசனத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த கிராப்பை போட்டால் தண்ணியை கம்மியாக இது பண்ணாலும் போதும் சொட்டு நீர் பாசனத்தை யூஸ் பண்ணிக்கிட முடியும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வாட்டரை கரெக்டான அளவில் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியுங்கிறது தான் இந்த ஒரு ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. அடுத்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரும். ஓகேவா? தொழில் தொடங்க ஆசைப்படுவாங்க தெரியுமா, அதாவது நான் கார்பரேட்டு, அதாவது நான் ஃபார்ம், ரொம்ப குறுகிய தொழிலெலாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு பண உதவி ஃபண்டிங் பண்ணுறது தான் இந்த முத்ரா ஸ்கீமுங்கிறது. இந்த முத்ரா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 3 விதமான இதுங்கிறது உண்டு. ஓகேவா? ஸோ என்னலான்னா சிஷுயோ ஸ்கீம், இதில் 50,000 வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. கிஷோர், இதில் 50,000 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தருவாங்க. தருண், இதில் 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தருவாங்க. இப்போ புதுசாக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தருண் ப்ளஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் லோனுங்கிறத தருவாங்க. இதில் கொலாட்ரல் ஃப்ரீ லோனுன்றதை தருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான, எந்த செக்யூரிட்டியுமே இல்லாமல் லோனுங்கிறத நம்மளால் வாங்கிக்கிட முடியும். ஓகேவா? இந்த ஸ்கீமில் ஸோ ஒரு லோன் ப்ரொவைடிங் ஸ்கீமுங்கிற மாதிரி சின்ன சின்ன ஷாப்கீப்பர்ஸு, டெய்லர்ஸு, ஸ்டார்ட் அப் ஓனர்ஸு, இவங்கெல்லாம் இந்த ஸ்கீம் மூலமாக லோனுங்கிறத வாங்கிக்கிட முடியும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2015 ஃபேமஸ் ஸ்கீமு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக சில சிட்டிஸை சூஸ் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான புதுசாக சிசிடிவி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. அதாவது ஒரு பெரிய சிட்டி இருந்தால் அப்படி இருக்கும், சென்னை, மும்பை, அந்த மாதிரியான லெவலுக்கு கொண்டு போகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ங்கிறது. புதுசாக லைட் போடுறது, புதுசாக ரோடுகளை பெருசாக்கி இன்னும் அழகுபடுத்துறது, இதெல்லாமே இந்த ஸ்மார்ட் சிட்டிங்க இதுக்குள்ளே வரும். ஓகேவா? டிஜிட்டலைஸ்டு பண்ணுறது. அடுத்த டிஜிட்டல் இந்தியா. எல்லா விதமான ஸ்கீம்ஸையுமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சர்வீஸையுமே ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறதுன்றதுல அதான் இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமுங்கிறது. ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ள வரும். 1 ஜூலை 2025 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான எல்லா விதமான சர்வீசஸையும் பேமெண்ட்டு இது எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமாகவே இது பண்ணிக்கிறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? அடுத்தது ஃபேம் ஸ்கீம், ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஹைப்ரிட் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். அதாவது இந்த ஃபேம் ஸ்கீமுங்கிறது என்னன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வாங்குறவங்களையும் அதை உற்பத்தி பண்ணுறவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? ஒரு ப்ரொமோட் பண்ணுறது, வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்ணுறது, அதை வாங்குறவங்களுக்கு சப்சிடி கொடுக்கறது, அதான் இந்த ஸ்கீமுங்கிறது. இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் ஃபார் 2 வீலர்ஸ்னால் உங்களுக்கு வந்து 15,000 ரூபா கிட்ட தருவாங்க. இது 4 வீலர்ஸ் இந்த மாதிரினா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறத இந்த ஸ்கீம் மூலமாக தருவாங்க. ஓகேவா? இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்சிடி இவிஸுக்கு. ஓகேவா? ஸ்கூட்டர்ஸ்க்குனா, காருக்குனா 1.5 லட்ச ரூபா, பைக்ஸுக்குனா
டூ வீலர்ஸ்க்குனா 15 லட்ச ரூபா வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பைக் கார்ஸ் வாங்குறப்போ பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, கிராமம் ரூரல் டெவலப்மெண்ட் இதில் வரும். 25 டிசம்பர் 2000 இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சில குக்கிராமங்கள்ன்றது இருக்கும். இந்த குக்கிராமங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டவுன்ல இருந்து தூரத்தில் இருக்கும். அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப டைம்ன்றது இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த இதை இது பண்ணுறதுக்கு சிமெண்ட் ரோட்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோடது. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் வேலை தேடி அங்கே போக முடியும். அங்கே பகுதியில் உள்ள குழந்தைகள் படிக்கிறதுக்கு அங்கே போக முடியும். அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தான் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீமுங்கிறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. அதில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா சிட்டி, இது ரெண்டுமே ஸ்கீமுமே ஒரே தான். இது பார்த்தீங்கன்னா கிராமம்னால ரூரல் டெவலப்மெண்ட் வரும், இது ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் அதில் கீழே வரும். இரண்டுமே பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக 1.2 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளைன் ஏரியாவில் வீடு கட்டுற வாங்கிக்கலாம், ஹில்ஸ் ஏரியாவில் 1.3 லேக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நகர்ப்புறத்துலையுமே வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பிரதம மந்திரியோட ஆவாஸ் யோஜனாவில் கட்டின வீடுங்கிறது. அது எல்லாமே இதுதான். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமம்னா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த வீடு ஸ்கீமு, அர்பன்னா நகர்ப்புறத்தில் உள்ளவங்க வீடு கட்டுறதுக்கான ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதன் மூலமாக இந்த ரெண்டு ஸ்கீமில் வீடு கட்டுறதுங்கிறது ஜஸ்ட் வீடுன்னு இல்லாமல் அதுக்குள்ளேயே டாய்லெட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், வாட்டர் சப்ளை, இந்த 3 திங்ஸையுமே இன்க்ளூட் பண்ணி கட்டுறது தான் இந்த ஸ்கீமுடைய முக்கியமான உண்மை. ஓகேவா? தென் அட்டல் பென்ஷன் யோஜனா. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாங்கிறது ஆல்ரெடி நம்ம ஒரு பென்ஷன் யோஜனா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஸ்கீம் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டு கவர்மெண்ட்டும் தரும். அது எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க 60 வயசுக்கு அப்புறம்ன்றதை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ன்றதை ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி 60 வயசுக்கு அப்புறமா 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பென்ஷனாக வந்து தருவாங்க. இந்த ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருக்கிறவங்க, தினக்கூலிகளாக இருக்கிறவங்க, டிரைவராக இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ணாங்க. மாதம் நீங்கள் ஒரு 30 வயசு இருக்குது, ஒரு 210 ரூபா மாதம் கட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோமே. ஸோ உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் கவர்மெண்ட் வந்து ஒரு 5000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸுக்குன்னு கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க எலிஜிபிள் ஆனதுக்கு உங்களுக்கு. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி. ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்ற என்னன்னா நீங்கள் வருஷத்துக்கு 12 ரூபா கட்டினா போதும். ஆக்சிடென்ட் ஆகிட்டு இல்லைனா உங்களுக்கு பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட்டில் டெத் ஆகிட்டு பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிட்டுனா 2 லட்ச ரூபா உங்கள் ஃபேமிலி கிடைக்கும். இது அடுத்தது 1 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் மூலமாக தருவாங்க. 12 ரூபா வருஷத்துக்கு நீங்கள் வந்து கட்டினா மட்டும் போதும். மந்திரி சுரக்ஷா, பிரதான் மந்திரி சுரக்ஷா இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? இந்த ஸ்கீமோட அமௌண்ட் அந்த ப்ரீமியமுங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கீழே தான் வரும். இது லைஃப் இன்சூரன்ஸ். இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற மாதிரி இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். இதில் என்னென்னா வருஷத்துக்கு நீங்கள் 330 ரூபா பே பண்ணணும். நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா 2 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. அடுத்தது உன்னதி ஜோதி யோஜனா, ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடி. அதாவது இதனால் பழைய பல்ப்ஸ் இருக்கிறப்போ நிறைய எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும். இது வந்து எண்ட் யூசர்ஸில் வந்து தலையில் தான் விடியும் கரெக்டாக. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அஃபோர்டபுள் எல்இடி பல்ப்ஸ் அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பில்லு கம்மியாகும், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இது ஸ்கில் டெவலப்மெண்ட் யோஜனா. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா யூத் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு ஸ்கில்லை கற்று தருவாங்க. இந்த ஒரு ஸ்கில் இப்போ டெய்லரிங் கற்றுக்கணும்னா டெய்லரிங் வந்து கற்றுருவாங்க. டெய்லரிங் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஒரு மானிட்டரி ரிவார்ட் ஒரு 5000 ரூபா மாதிரின்றதை கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு உங்களால் ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கில் வச்சுருக்கீங்கிறப்போ லோனுங்கிறது எடுத்துக்கிட முடியும். அதனால ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனா ஹரிடே, அதாவது பாரம்பரிய சிட்டிகள் இருக்குமா அதோட முன்னேற்றத்தை அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கத்தில் உள்ள ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுறப்போ டூரிசம் நிறையா கிடைக்குமா, அதன் மூலமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதன் மூலமாக நிறைய பேர் பெனிஃபிட்டும் ஆவாங்களா, அதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? ஸோ மினிஸ்டர் ஹவுசிங் கீழே வரும். 21 ஜான் 2015 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அடுத்தது சுகன்யா சம்ரித்தி யோஜனா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பெண் பிள்ளைகள் பெற்றவங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் இந்த ஸ்கீம்ன்றது வரும். இந்த ஸ்கீமில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு 10 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிடும்.
ஒரு 21 வருஷத்துக்கு அப்புறமா இல்லைனா ஒரு மேரேஜ் வயசு ஒரு 18 வயசு அந்த சமயத்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுத்துக்கணும். மாதம் 1000 ருபீஸ்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நிறைய சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறத காட்டிலும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இது உங்களுக்கு கொடுத்து ஒரு பெட்டர் பெனிஃபிட்டாக இருக்கும். பெண் குழந்தைகள் பிறந்தவங்களுக்கு இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். மாதம் ஒரு 1000 ரூபா மினிமமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இதுங்கிறது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு 21 வருஷம் இல்லைனா மேரேஜ் ஏஜ் 18 வயசு ஆகிறப்போ. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா PMKV. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், இதுவுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஸோ இதில் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக வந்து இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்கில்லை கற்றுத்தரவங்க, ஒரு பிளம்பிங்கு இல்லைன்னா எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை கற்றுத்தந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு மானிட்டர் ரிவார்டுங்கிற மாதிரி கொடுத்துட்டு இவங்க அதன் மூலமாக வேலைகளை தேடிக்கிட முடியும். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அஷ்த கேந்திரா. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக் மெடிசன்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த மெடிசனை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஒரு 1000 ரூபா இருக்கக்கூடிய மெடிசனை 350 ரூபா 400 ரூபாய்க்கு கொடுக்கு. இதன் மூலமாக மக்கள் சேவாங்களா, அதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? மந்திரி பாரதிய ஜன் ஆயுஷ்ன்னு நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரி கீழே இது வந்து வரும். ஓகேவா? தென் தீன் தயாள் அந்தியோத்யா யோஜனா நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்களா, ஸ்லம் ஏரியாவில் வசிப்பாங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை தேடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். சிட்டிலலாம் பாவர்ட்டியை, அந்த ஏழ்மையை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீம்ங்கிறது. ஏழ்மை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஸ்கில்லை கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த ஒரு ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? ஓகே. தென் நேஷனல் கேரியர் சர்வீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமுங்கிறது என்னென்னா வேலை தேடுறவங்களும் வேலை கொடுக்குறவங்களும் ஒரே இடத்துல கூடுற மாதிரியான ஒரு ஸ்கீம். இதன் மூலமாக அவங்களால வேலையை வந்து எடுத்துக்கிட முடியும், ஜாப் தேடுறதுக்கான ஒரு ஸ்கீமுங்கிற மாதிரி. நேஷனல் கேரியர் சர்வீஸ் ஒரு போர்ட்டல் மாதிரி. தீன் தயாள் உபேத்யா கிராம் ஜோதி யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் என்னதுன்னா விவசாயம் பண்ணுவாங்களா அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் பவர் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து அவங்களோட 24 மணி நேரம் 24/7 அவங்களோட எலக்ட்ரிசிட்டியை இது பண்ணிக்கிட முடியும். அண்ட் விவசாயத்துக்கு 8 மணி நேரம் கரண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கிட முடியும். அதான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி, அதனால தான் பவர் கீழே வந்து வரும். ஓகேவா? டு ப்ரொவைட் கண்டினியூஸ் பவர் சப்ளை டு ரூரல் இந்தியா பை ஸ்ட்ரென்தனிங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். ஓகேவா? அட்டல் மிஷன் ரிஜுனவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? அம்ருத் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டியோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? ஸோ குவாலிட்டினா பப்ளிக் கார்டன்ஸை உருவாக்குறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சியூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு உருவாக்குறது, நியூ வாட்டர் பைப் லைன்ஸ் எல்லாம் இது பண்ணுறது, இதான் ஏரோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா பெட்டர்மெண்ட் பண்ணுறது, வெள்ளம் வர்றதெல்லாம் தடுக்கிறது, சிட்டியோட அந்த தரத்தை உயர்த்துறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. ஓகேவா? ஸ்வச் பாரதி ஸ்கீம் எல்லாருக்கும் தெரியும், தூய்மை இந்தியா திட்டமே. இதை பற்றி 2 அக்டோபர் 2014 காந்திஜி அவர்களுடைய அந்த லோகோல வர்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீம். ஓகேவா? ஜல்சக்தி அண்ட் ஹவுசிங் அர்பன் இந்த மினிஸ்ட்ரிஸ் தான் இதை ஹேண்டிலுங்கிறத பண்ணும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஜன்தன் யோஜனா இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா மக்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரும். எல்லா மக்களும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ அவங்களோட சேவிங்ன்ற பழக்கம் வருமா? ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸையுமே கவர் பண்ணிக்கிட முடியும் இந்த ஸ்கீம். ஓகேவா? இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கீமு. ஜன்தன் வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க, 2014. தீன் தயாள் உபத்யாயா கிராமின் கௌஷல் யோஜனா ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமில் என்னதுன்னா ஜாப் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குன்றதை பார்த்து SC ST மைனாரிட்டிஸ் அண்ட் பிலோ பாவர்ட்டி லைனில் இருப்பாங்க தெரியுமா, அந்த மக்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை கற்று தந்து அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமுங்கிறது. அட் நமாமி கங்கா ப்ரோக்ராம் 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கங்கா, ஸோ வாட்டரு ரிவரு, அதனால ஜல்சக்தி மினிஸ்ட்ரியோடும் கங்காவை தூய்மைப்படுத்துறது தான் இந்த சிஸ்டம். அடுத்து ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடல்சன்ட் பாய்ஸ். இந்த ஸ்கீம் என்னதுன்னா ஒரு கேம்பெயினுங்கிற மாதிரி இந்த யூத் ஏஜில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் நியூட்ரிஷன்ஸை பற்றி எப்படி ஹைஜீனாக இருக்கிறது, இது ரிகார்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரைனிங்கிற மாதிரி இந்த ஸ்கீம். ஓகேவா? தென் சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா.
இது 11th October 2014 லான்ச் பண்ணிப்பாங்க ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகேவா? இந்த ஸ்கீமுங்கிறது என்னதுன்னா, கிராமம் இருக்கா, கிராமத்தை எம்பி வந்து தத்தெடுத்து அந்த கிராமத்தோடைய வளர்ச்சிக்கு அந்த கிராம மக்களோட சேர்ந்து இன்வால்வ் ஆகி இது பண்ணுறது தான் இந்த ஒரு ஸ்கீம். டெவலப்மெண்ட் மாடல் வில்லேஜ் இன்டகிரேட்டிங் வேரியஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தோடைய வளர்ச்சிக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணி அந்த கிராமத்தோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான இல்லாத ஸ்கீம் தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான ஒரு டாப்பிக்கை டீச் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த வீடியோவில் உள்ள எல்லா ஸ்கீம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபீட்பேக்ஸை கட்டாயமாக சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.